பையா இதுக்கப்புறம் நாட்டிலே இருக்கூடாது. எவனா ஓய்ந்து போட போட்ட எப்படி என் காதல் சொன்ன மாதிரி அனைத்து வேலை கட்சிதான் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் என் காதல சத்திக்க வேண்டும். அத்தான் பார்க்க வேண்டும் என்றால் ஓடோடி வருகின்றேன். அப்படியா? நான் சொன்னதை போல் செய்து முடித்துட்டேலாமோ? இப்போது உயிர் சாஸ்திரம் எங்க இருக்கிறது? என்கிட்டதான் இருக்கு. உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஏன்? நீ பெண்ணாக இருக்கிறல்லவா? உன்னிடத்தில் இருந்தால் பறித்துக் கொண்டு சென்றுவார்கள். என்னிடத்தில் இருந்தால் பத்திரமாக இருக்கமல்லவா? சீக்கிரமாக சென்றது கொண்டு வழக்கமான போய் அத்தான் என்கிட்ட இருந்தாலே உங்ககிட்ட இருந்தாலே ரெண்டு ஒண்ணுதான். இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மனைவி. ஒரே மனைவி. உங்களோட மனைவி நான். என்னுடைய மனைவி. ஆமா. உன்னம் தாலி கட்டவில்லை. என்னுடைய மனைவியாக எப்படியாக இருந்தானே உங்ககிட்ட இருந்தானே இந்த நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் நானு. அத்தான் இந்த நாட்டுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். என்னால கொடுக்க முடியாது அத்தான். கொடுக்க முடியாதா? என்னால கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா அம்மா முந்தானி கஷ்டங்க. அம்மா முந்தானி முந்தானி உழைக்க இருக்கிறது. யாடி போய் கஷ்டப்பது உன்னுடைய அறிவுக்கு வளர் கொடுத்தவள் நான். அது எனக்குத்தான் சொந்தம். நீ சாக வேண்டும். இந்த நாட்டில் ஒருவன் தான் ஆள வேண்டும். நீ போறண்டி அத்தான். நான் சாக வேண்டுமா? அதோ திருப்பதி ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் வணங்குங்கள். அருகத்தான் இருக்கிறது. நான் போயிட்டு அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்ள கருத்திற்கு உயிர் சாசனம் வந்து விடுங்க. வேண்டினே இருங்க. நான் போய் பீரோல இருந்து எடுத்துட்டு வந்து எப்பவே பெண்களை நம்புவதே கிடையாது. புரியுதா? அத்தான் நீ எப்பேற்பட்டவன் எனக்கு என்ன நம்புங்க அத்தான். என்ன நம்புங்கள். சத்தியமாக செய்ய மாட்டேன். நீ சொன்ன வார்த்தை உண்மையா? உண்மை. தவறாக சத்தியமா? தவறாக இருந்தது. உடைய உடலிலே உயிர் இருக்காத புரிந்து அத்தான் கொன்று விடுவேன். செத்து எடுத்த பிறவி எடுத்து வருவேன். ஆனால் உன்னை விடவே மாட்டேன். என் உயிர் போகுது என்றால் உன்மீது ஒரு கண்ணோட்டம் முடியாது. சொல்லாதே. நான் ஆட்டி விடுவேன், அசைக்கி விடுவேன். அதற்காக உடனே கொண்டு விட்டாய் அல்லவா? விடமாட்டேன் உன்னை நான். போடா, செத்து போடா, ஒழிந்து போடா. எப்படியோ நாடு நகரு 38 வருவோட என் பேருக்கு மாத்திட்டேன். இருந்தாலும் நாட்டுக்கு மகாராணி ஆகிவிட்டேன். நீ வரியா மாமா? பாப்பாலாம் கல்யாணம் பண்ணிக்கிறியா பாரு. என்ன உன்னை பத்திரமா பாத்துப்பேன். இருந்தாலும் நானும் போய் அரண்மலை குளிச்சுட்டு பெருசாய் வருவா.
போட்டா கடைக்கு போயிடு. செய்யாத என் மீது வீண்பழி சுமத்தி என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். என் தங்கையோ அண்ணன் வருவான், நமக்கு சீர்வரிசை கொண்டு வர வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார். இந்த சிறையில் இருந்து நான் எப்படி விடுபடுவது, என் தங்கைக்கு எப்படி நான் சீர்வரிசை தருவது என்றே தெரியவில்லையே. இறைவா, இதற்கு வேறு வழியே கிடையாதா? எந்த தவறும் செய்யாத என் மீது வீண்பழி சுமத்தி விட்டு மறுபடியும் என்ன பண்ண வந்துருக்கீங்க? என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னிக்க வேண்டுமா? ஆமா. நீ செய்த தவறுக்கு உன்னை மன்னிக்க முடியுமா? ஏங்க, நான் தெரியாத பண்ணிட்டு உன் மேல ஆசைங்க, காதல், என் மீது வீண்பழி சுமத்தி என்னை சிறையில் அடைத்து விட்டாய். இப்போது நான் எப்படி இந்த சிறையிலிருந்து விடுபடுவது? என் தங்கைக்கு எப்படி நான் சீர்வரிசை தருவது? இந்த சிறையிலிருந்து வெளியே எடுக்கணும், அவ்வளவுதானே. நீ எனக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, உன்னை இப்பயே சிறையிலிருந்து வெளியே அனுப்புறேன். எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு அறிவே வராதா? வாய்க்க சொல்லுங்களா, நீ என் தக்கால் திங்களே இப்ப நான் சொல்லுங்களா, நம்ப சொல்லிய வாயடி இது பொக்கச்சி சொல்லுடி, வாய் தந்து நம்ப சொல்லுடி. எத்தனை முறை சொல்லுவது உங்களுக்கு? ஏன் வெட்டாது என்று ஏன் வெட்டா எங்க வீழ்ச்சி போட்டுக்கணும் இஷ்டம். வீழ்ச்சி மீதான் போடலாம். நான் தம்பி என்ன திருமணம் செய்து கொண்டால் என் வீட்டில் இருக்க அனைத்து சீர்வரிசை உனக்கே சொந்தமாகும். ஆமா, அதை எடுத்துக்கொண்டு என் தங்கை சேர வேண்டுமா? ஆமா ஆமா. இதுவாது உண்மையா இல்ல இதுவும் நாடகம் தானா? சத்தியம் பண்ணிட்டுமா சொல்லு. சத்தியம் பண்ணிடலாமா? சத்தியமா இது உண்மை. என் மேல சத்தியமா, எங்க அண்ணன் மேல சத்தியமா? குடிக்கார அவரு நாங்கள் மொட்டை திரும்பிடுறோம். யாருக்கு தெரியும்? எனக்கு முக்கியம். நான் உன்னை காதலித்தால் ஆமா, ஏன் கொடுக்க மாட்டாரு? சித்தப்பா இதான் சொல்ல கொஞ்சம். யாரு நானா? அது மேல கிடையாது. சொல்லுங்களேன், எடுத்தா இருக்கு என்ன பாருங்களா? அப்பயே ஒரே ஒரு கட்டடிக்கு ஒரு முத்தம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா? உன சிறையில போட்டிருப்பாங்களா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். பாவி நான் தான் காரணமா? அம்மாவுக்கு வந்த வேலையை விட்டு வந்தாங்க தெரியுமா? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னாண்ட வந்தேனே. சப் இன்ஸ்பெக்டர் வேலை வந்து ஏங்க இப்பயா திருமணம் செய்து கொள்ளுவீங்களா? முடியாதா? ஒரு பெண்ணாக பிறந்த நீயே எத்தனை முறை உரைக்கும் போது ஒரு ஆணாக பிறந்த நான் இதை ஏற்கவில்லை என்றால் நாங்க வந்து சரி காதலிக்க எப்படி தெரியுமா? எப்படி காதலிக்க சொல்லி தெரியும்.
ஆமா யோ என்ன பார்க்கும்போது உடனே மாறியா எங்க அண்ணனுக்கு ட்ரைனிங் கத்துக்கிட்டு கொடுக்குறேன் சரியா? பார்க்கும்போது ராஜா அடி கொல்லையிலே தென்னை மரம் பல்வரிச முத்துக்காரம் ஜோடி நீங்க சேர்ந்தீங்கன்னா உள்ள சண்டை வரும். வந்தே நின்னா உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருந்தேன் இன்னொரு நாள் ஒன்றா சந்தோஷமா எழுதி பாடு ஒரு பாட்டே கண்ணால் கண்டால் பின்னால் மலையிலே பக்கம் வந்தாக்கா அனல் பார்வே நீ இருந்த போதும் இப்படியே சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருந்தால் நேரம் உடனே சென்று என் தங்கையை சந்திக்க வேண்டும்.
மன்னித்து விட்டேன் எழுந்திருக்கிறேன். உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செய்கிறேன், இந்த பாவியை மன்னித்து விட்டான். எப்பவுமே கட்டிய மனைவிதான். இந்த பாவி மன்னிச்சியா? அந்தம்மா சொன்னது நடந்துச்சா? அவன் உண்மைதாம்மா. பெரியவர்கள் வாக்கு எங்க பழகின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனாக பிறந்து விட்டால் தவறு செய்வாங்க. அந்த தவறு செஞ்ச மீண்டும் வந்துட்டேன். என் மனைவியை முதல் கொண்டு பிரியவே மாட்டேன். ஆமா அனைவருமே நான் மன்னிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து கதை இது. எப்படி இருக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து விடுமா? என்ன விடு, நீ எப்படி இருக்க? அண்ணா நான் நல்லா இருக்கிறேன். தங்கா இளவரசன் சொல்லுங்க. என் தங்கச்சிய நல்ல முறையில் தானே பாத்துக்கீங்க. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. கேட்டு பாருங்க. அப்படி நல்லா பார்த்துனால இளவரசு கிடையாது. எல்லாரும் திட்டாங்களா? என்னன்னாச்சு? அவனா நான் தங்கச்சி மிலிட்டரிக்கு போயிருந்தேன். மிலிட்டரிக்கு அப்படியா? புதுசா கல்யாணம் மிலிட்டரி போவாங்களா? வேலை கிடைச்சது மிலிட்டரியில. என்ன நடந்தது? ஏன் நாட்டு மக்கள் உங்களுக்கு பேசுறாங்க? தாசி மோகனா பேச்ச நம்பி இந்த நாடு நகர உப்பு சட்டி வர எழுதி கொடுத்துட்டு பெருங்க இருக்கு. தாசி கிட்ட போயிட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா. என்னை பார்க்க வரும்போது 2 மாதம் கர்ப்பமாக இருந்தாயே. நமக்கு பிறகு பெண் குழந்தை ஆண் குழந்தையா? அத்தான் உண்மைத்தான். உங்களை பார்க்க வரும்பொழுது நேரமாக கற்பனையாக பிறந்ததோ பெண் குழந்தை. நம்ம குழந்தை. ஆமா நம்ம குழந்தை. நமக்கு பிறந்தது கிடையாது. என்னுடைய காவல்காரனுக்கு பிறந்த குழந்தை. சொல்லாத என் குழந்தை தான் அது. பிறந்த கிழமையோ வெள்ளிக்கிழமை அது மட்டும் கிடையாது. எந்த இடத்தில் தெரியுமா பிறந்தது? அம்மனுடைய ஆழத்தில் பிறந்தது. அவள் இனி தினமும் அம்மனே என்று கதியென்று இருக்கிறார். சரி, பிள்ளையை பார்க்க முன்பாக அந்த நாட்டுக்கு சக்காத்திகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் மாணவ சக்காத்தியா கோயில் 7 மணி ஆகுது. ஒண்ணு இங்கே உட்காந்து கோயில் சாப்பிட்டு எடுக்கலாம். ஒரு நாள் உன்னை மறவாது. அடிக்கிறாள் சாதத்துல ரசம் ஊத்தி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறோம். என் மாடு பேச மாட்டேன். எப்படி நல்லா கிடையா வரியா?
முக்குசியா உன் மாப்பிள்ள எனக்கு வேப்பல் அடிக்கும். எங்க வேப்பல் அடிப்பாரு? இங்க எங்க வேப்பல் அடிப்பாரு? உன் மாப்பிள்ள இருந்தா சூப்பரா இருக்கிறாரு. சூப்பரா இருக்கிறாரா? ஒரு நைட் அமுச்சுடியா? எங்க அனுப்பிச்சுடுறியா? ஒரு நைட்டுக்கு எங்க அனுப்பிச்சுடுறியா? தேவடியா? எங்க அனுப்பிச்சுடுறியா? போடி வாங்க. ஸ்டார்ட் மியூசிக். அடி போடு. சத்தியமா சொல்றேன், அடிக்கிறது தான் அவளை சூட்டு அனுப்பி போகுது. தகச்சு வாழ்க்கை கேட்டுட்டாரு பாமாத்தியனை கியூசாக். அது எம்மா துண்டு அவர் குத்தன்றாரு, நீ வாங்க போற அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நம்பர் வாங்க பாரு. தண்ணி எங்க போயிடுது? சத்தியமா சொல்றேன், சூத்து உதவதான் உதவாத்த நாளைக்கு பிரிந்த குடும்பம் அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டோம். இப்பொழுதே செல்ல வேண்டும் அம்மனுடைய ஆலயத்திற்கு புறப்பட அம்மன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்.
பெற்றவளே இருத்தமா பூமுடியே ஆனந்த வாடையில குறித்த வாடியமா ஆடிய வா என்றால் வர வேண்டும் நீ என்றால் நிற்க வேண்டும் அப்படியே அன்பார்ந்த நாடகக்கலைஞர்களே, ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் பணப்பாக்கம் அடுத்த பெருமலையம் கிராமம் ஆரணி முத்தமிழ் நாடக மன்றத்தினரால் இன்று இரவு நடத்தி சிதறிய செல்வங்கள் என்ற நாடகம் இந்த காட்சியுடன் முடிவடைந்தன. இதில் ஏதாயிலும் பிழையிருந்தால் தங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறோம் அவ்வாறு மன்னிக்குமாறு மிக தாய்மையுடன் நன்றி.